ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. 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 தேவனுக்கு மகிமை, எங்கள் தெய்வத்துக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை, எங்கள் தெய்வத்துக்கு மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க, ஓ உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகன். பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகன். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ வாழ்க. 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 தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. 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 என்று பாடுகிற யாவருமே
பரிசுத்தமாகட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம். அந்த காலம் பரிசுத்தமாக்கிடுங்க ஆண்டவர். ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். சத்ருவை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். காமின் ஆவியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு காமின் ஆவியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவர். சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும். சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும். சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எங்களை பரிசுத்தமாக்குவீரா. எங்களை பரிசுத்தமாக்குவீரா. எங்களை பரிசுத்தமாக்குவீரா. சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு சத்ருவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு சத்ரு போராடி ஜெயிக்கிற அளவுக்கு சத்ருவை போராடி ஜெயம் எடுக்க எங்களை பரிசுத்தமாக்குவீரா. எங்களை பரிசுத்தமாக்குவீரா. எங்களை பரிசுத்தமாக்குவீரா. எங்களை பரிசுத்தமாக்குவீரா. சத்ருவை எதிர்த்து நிற்க எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணும். எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருந்தா அந்த சத்ருவை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியுமோ. சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமோ. சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா. குறிப்பாக காமின் ஆவியில எதிர்த்து நிற்க காமின் ஆவியில எதிர்த்து நிற்க காமின் ஆவியை எதிர்த்து நிற்க காமின் வல்லமையை எதிர்த்து நிற்க எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தா எப்படிப்பட்ட வல்லமை இருந்தா எப்படிப்பட்ட பிரசனம் இருந்தா எப்படிப்பட்ட மகிமை இருந்தா இந்த காமின் ஆவியை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா. அந்த பரிசுத்தப்படுத்துவீராங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இப்படி பிரசன்னத்தினால பரிசுத்தமாக்குவீரா. இப்படி அபிஷேகத்தால் எங்களை பரிசுத்தமாக்குவீரா. இப்படி கிருபையால பரிசுத்தமாக்குவீரா. இப்படி அபிஷேகத்தால ஒரு பரிசுத்தம் ஆகட்டும் ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தால பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தினால எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும். பரிசுத்தம் வரட்டும். இப்படி அபிஷேகத்தினால் இப்படி கிருபையா இப்படி வல்லமையாளுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவர். இந்த காமின் ஆவியை எதிர்த்து நிற்க இந்த காமின் ஆவியை ஜெயித்த ஜெயம் எடுக்க காமின் ஆவியோட போராடி ஜெயிக்க காமின் ஆவியில் அழிச்சு ஜெபிக்க காமின் ஆவியில் அழித்து ஜெயம் எடுக்க ஆண்டவர்கள் கேட்ட பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர். அல்மா ரக்க மன ஷபா தோட ரங்க தோட அல்மா ரக்க மன கம நத்தோட ரீபா கம நசு யாந்தரா ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவர். ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவர். ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவர். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி நீபா கத்தோட அல்மா ரக்க மன ஷபதட எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த காமின் ஆவியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த காமின் வல்லமை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த காமின் ஆவியை ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவர். 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 இந்த காமின் ஆவி நாங்கள் ஜெயிக்கணும். இந்த காமின் ஆவி நாங்கள் ஜெயம் எடுக்க இந்த காமின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க இந்த காமின் வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க நீபா கபா தட ரக்க மன ஷபதோட நீபா கபா நத்தோடி அந்த ரக்க இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இந்த காமின் ஆவியில் அழிக்கப்பட இந்த காமின் ஆவி அழிக்கப்பட எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணுமோ அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி அபிஷேகத்தால பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி பிரசனத்தால பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி மகிமையால பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வல்லமையால பரிசுத்தப்படுத்துங்க. ரீபா கபா தட ரக மன ஷபா தட ரீபா கமா நத்தோடா ரீபா லர மன ஷபா நத்தோடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே 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 ரீபா லர மன ஷபா தட ரக துடா ரீபா லர மன கமா நத்தோடா ரீபா தடா ரீபா லர மன ஷபா துடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ரீபா கபதுடி அந்த ரக மன ரீபா லர மன ஷபா துடா ரக துடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே 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 இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும். எங்களை பரிசுத்தமாக்கும். எங்களை ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். காமின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும். காமின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும். காமின் வல்லமையை நாங்கள் ஜெயிக்கணும். காமின் ஆவியை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும். காமின் ஆவியை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க காமின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எண்ணம் சிந்த உணர்வுகளை பரிசுத்தமாக்குங்க. சிந்தையில பரிசுத்தம் வரட்டும், எண்ணத்துல பரிசுத்தம் வரட்டும், ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் வரட்டும். ரீபா கபா தட ரக தட அல்மா ரக மன ஷம நதுடா ரீபா லர மன கம நத டட ரக துடா ரீபா லர மன ஷம துடி ஆந்தரு ரீபா கபா துடி மத டட ரக துடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களை பரிசுத்தமாக்க தேவனே, எங்களை பரிசுத்தமாக்க தேவனே, எங்களை பரிசுத்தமாக்கும். இந்த காமின் ஆவினக ஜெயித்த ஜெயம் எடுக்க, இந்த காமின் வல்லமையை ஜெயித்த ஜெயம் எடுக்க, இந்த காமின் வல்லமையை ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும், எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். அது பரிசுத்த கேள், அப்படியே பரிசுத்தத்தை கேளு. எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு கேள், என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேள், என்னை பரிசுத்தமாக்குன்னு கேள். ஒரு முக்கியமான ஆவியை ஜெயிக்க போறோம், ஒரு முக்கியமான ஆவியோட போராட போறோம், ஒரு முக்கியமான ஆவியோட ஜெயம் எடுக்கணும், ஒரு முக்கியமான ஆவியோட ஜெயம் எடுக்கணும். அது காமின் ஆவி, அது காமின் ஆவி. அந்த காமின் ஆவியை ஜெயம் எடுக்க, காமின் ஆவியை ஜெயம் எடுக்க, அந்த காமின் ஆவியை ஜெயம் எடுக்க கர்த்தர்களுக்கு அபிஷேகத்தை அந்த பரிசுத்தமாக்கி, அந்த பரிசுத்தமாக்கி, அந்த அபிஷேகத்தில் பரிசுத்தமாக்கி, வசனத்தில் பரிசுத்தமாக்கி, உங்களுடைய பரிசுத்தாலயங்களை நிரப்பி தீபா கபா தட ரக அந்த காமின் ஆவியனாக ஜெயம் எடுக்கணும், அந்த காமின் ஆவியனாக ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரே ரீபா கமா நத டட ரக மட அல்மா ரக மன ஷபா தட ரக துட இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த காமின் ஆவிகள் அழிக்கப்படணும், அந்த காமின் ஆவிகள் அழிக்கப்படணும். எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பத்தில் இந்த காமின் ஆவிகள் இருக்கவே கூட, இந்த காமின் ஆவிகள் இருக்கவே கூட. ரீபா கபா தட ரக மன ஷபா தட ரீபா கபா தட ரக மட அல்மா ரக மன கபா துடி மத டட ரக தட அல்மா ரக மன ஷபா நதுடி ஆந்தரா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தகப்பனே 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 காமின் ஆவி, இந்த காமின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபி, அப்படியே ஜெபி. அந்த காமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, காமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, காமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, காமின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. சபைக்குள்ளே கிரிய செய்யற, சபைக்குள்ள கிரிய செய்யற, குடும்பத்தில் கிரிய செய்யற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படியே ஜெபி, அப்படியே ஜெபி. காமின் ஆவி அழிச்சு ஜெபி. காமின் வல்லமைகள் அழிக்கப்படணும், காமின் வல்லமைகள் அழிக்கப்படணும், காமின் வல்லமைகள் அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபைக்குள்ள கிரிய செய்யற அந்த காமின் ஆவிகள், அந்த காமின் ஆவிகள், அந்த காமின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. தீபா கபா தட ரக துட அல்வா ரக மன ஷம நத டட ரக துட ரீபா லர மன கம நத டட ரக துட ரீபா லர மன ஷம நத டட ரப துட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே நீதிமான்களையே போராடுற, நீதிமான்களையே பாவத்தோல் ஆக்குற, நீதிமான்களையே பாவத்தோல் ஆக்குற அந்த காமின் ஆவிகள், அந்த காமின் வல்லமைகள், அந்த காமின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. இந்த காமின் வல்லமைகள் அழிக்கப்படணும், இந்த காமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும், இந்த காமின் வல்லமைகள் முறியடிக்கப்படும். நாங்கள் சபையை ஒருமனப்பட்டு வரோம், நாங்கள் சபையை ஒருமனப்பட்டு வருகிறோம், நாங்கள் சபையை ஒருமனப்பட்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள குடும்பத்தில் சபைக்கு பதில கிரிய செய்யற, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு பதில கிரிய செய்யற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும், அழிக்கப்படும். இப்ப ஜெபி, இப்ப ஜெபி, போராடி ஜெபி, அப்படியே போராடி ஜெபி. இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் ஆவிகள் கர்த்தரை அழிச்சு போகணும்ப்பா, அழிச்சு போகணும்ப்பா, அழிச்சு போகணும்ப்பா. ரீபா கபா தட ரக துட அல்வா ரக மன ஷம தட ரக தட ரீபா லர மன கம நத டட ரக துட அல்வா ரக மன ஷம நத டட ரீபா லர மன கம நத டட ரக துட. இயேசுவின் நாமத்தால், 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 இயேசுவின் நாமத்தால். அல்மா ரக்க மன ஷப தட ரக துட ரீபா லர மன கம நத டட ரக துட. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அப்படிப்பட்ட காமின் ஆவிகள், அப்படிப்பட்ட காமின் ஆவிகள் அழிஞ்சு போவதாக, அழிஞ்சு போவதாக, அழிஞ்சு போவதாக, அழிஞ்சு போவதாக. சபையில கிரிய செய்யற இந்த காமின் வல்லமைகள், இந்த காமின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள்
ஜெபிக்கிறோம். அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காமின் வல்லமையை முறியடிச்சு போடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காமின் யாரு? நோவாவினுடைய ஒரு பையன் தான் யாரு? இந்த காம். இவனை எங்கே பார்க்கலாம்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து 27க்குள்ளே இருக்கிற அந்த வேத பகுதியில் வாசிக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறது மட்டும் கவனிச்சுக்கோங்க. சொல்கிறத கவனிச்சு ஜெபிக்க வரும். முதல்ல என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி இந்த ஆபாச படம் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய ஆபாச படங்கள் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஆபாச படத்துக்கு பின்னால் இருக்கிறது இந்த காமின் ஆவி. தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் கண்டு, அடுத்தவங்க வஸ்திரம் விலகுகிறதை அவன் கண்டு, தன்னுடைய தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறதை கண்டு தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தான் இருக்குது இல்லையா? சொல்கிறது காதில் விளங்குதுங்களா? மற்ற சொல்கிறத மட்டும் காதில் வாங்கிக்கோங்க போதும். சொல்கிறத மட்டும் காதில் வாங்கினீங்கன்னா போதும். மற்றவள் நிர்மாணத்தை பார்க்க வைக்கிறது எதுன்னா இந்த காமின் ஆவி. இதுக்கு எங்கே பின்னாடி இருக்குது? இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்க்கலாம்? ஆபாச படங்களுக்கு பின்னால் இருக்கிறது ஆபாசம். இல்லை சொன்னால் அடுத்தவங்க வஸ்திரங்கள் விலகிறத ஒரு ஆள் உற்று கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதாவது எதேச்சும் பார்க்குறது பிரச்சனை. பார்க்கும்போது இருக்குன்னா அது இல்லை. ஆனால் மாதிரி என்ன? அவன் பைபிளில் சொல்லும், அவன் தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை பார்த்து இல்லை கண்டு. அவன் தன் தகப்பன் நிர்மாணத்தை பார்த்து இல்லை, தன் தகப்பனுடைய நிர்மாணத்தை கண்டு. அவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான், அந்த நிர்மாணத்தை அவன் கண்டு. அப்போ அடுத்தவங்க நிர்மாணத்தை பார்க்கறதுல அவனுக்கு என்ன இருக்குது? ஆர்வம் இருக்குது. கண்டு அப்படின்னா உற்று பார்க்கறதுன்னு அர்த்தம். கண்டுன்னா உற்று பார்க்கறது. ஆபாச படங்களுக்கு பின்னால் இருக்கிறது இந்த காமின் ஆவிகள். மற்றவங்க வஸ்திரம் விலகிறது, மற்றவங்க அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், மற்றவங்க வஸ்திரம் விலகும் போது அந்த வஸ்திரம் விலகிறத உற்று பார்க்குறாங்க. திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க? அதை பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது காமியாவி. நேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. நேர் முழங்கால் போடுங்க. நேர் முழங்கால் நின்று பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆபாச படங்களுக்கு பின்னால இருக்கிற இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்குற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க வைக்கிற, மற்றவங்க நிர்மாணத்தில் பார்க்க வைக்கிற இந்த காமின் ஆவியை, மற்றவங்க வஸ்திரம் விலகிறத பார்க்க வைக்கிற, மற்றவங்க வஸ்திரம் விலகிறத பார்க்க வைக்கிற இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீபா கமா நதா டாடா ரக்க மன அல்மா ரக்க மன ஷபா டாடா ரக்க தூடா மதா டாடா ரீபா லர்ர மன ஷமா நத்தோடா அல்மா ரக்க மன கபா டாடா ரகதுடா ரிபலர மன ஷமனத டடா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். இந்த ஆபாச படங்களை தோன்ற, ஆபாச மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்கறதுக்கு தோன்ற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க ஏவற, மற்ற நிர்மாணத்தை பார்க்கறத உற்சாகம் பட வைக்கிற இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி ரிபா கபா தடா ரக தடா. இது ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள கிரியை செய்யல, ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள கிரியை செய்யறது, ஒரு நீதிமானுடைய மகனுக்குள்ள கிரியை செய்யறது, அழிவுக்கு தப்பிச்சவர்களுக்கு கிரியை செய்யறது. இது சபைக்கு வெளியே இல்லை, சபைக்கு உள்ளவே கிரியை செய்யற இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி ரீபா காத்தா டாடா ரக தூடா ரீபா லர மன ஷமா நாதா டாடா ரக தூடா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் அல்பா ரக்க தூடா ரீபா லர மன ஷபா டாடா ரக தூடா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, 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 ஆண்டவரே ரீபா கபா டாடா ரக தூடா ரீபா லர மன ரீபா லர மன ஷபா டாடா ரக தூடா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே. அந்த காமின் ஆவி, 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 அந்த காமின் ஆவி ஆபாச படங்களை பார்க்க வைக்கிற, அந்த ஆபாச படங்களை பார்க்க வைக்கிற இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே. அந்த ஆபாச படங்களுக்கு பின்னால கிரியை செய்யற, ஆபாச படத்தை பார்க்க தோன்ற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க தோன்றுகிற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க தோன்றுகிற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க தோன்ற, ஆபாச படத்தை பார்க்க தோன்ற, ஆபாச படங்களை பார்க்க தோன்றுகிற அந்த காமின் ஆவிக, அந்த காமின் ஆவிக, அந்த காமின் ஆவிக இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா. நீங்க கபா தட ரக தோட அல்ல ரக மன சபா தட. ஆபாசத்துக்கு படத்துக்கு பின்னால் ஆபாச படங்களை பார்க்க வைக்க, ஆபாச படங்களை பார்க்க தோன்ற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்க ஆர்வம் காட்டுகிற, மற்றவங்க நிர்மாணத்தில் பார்க்க ஆசை கொடுக்கிற, மற்றவங்க நிர்மாணத்தை பார்க்குகிற அந்த ரக மன சபத்தோட உற்சாக பட வைக்கிற, அடுத்தவங்க நிர்மாணத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிற அப்படிப்பட்ட காமின் ஆவி, இந்த காமின் ஆவிங்க, இந்த காமின் ஆவிங்க சபைகளுக்கு மத்தியில் நாமக்கா ரிபா ரக மன தேசத்துக்கு மத்தியில், தேசத்துக்கு மத்தியில்
ஆல்மா ரகதோடி பதனா ரீமா ரகமன சமதனா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த காவின் ஆவிய கட்ட துண்டிச்சு போடுங்கப்பா ஆபாச படங்களுக்கு பின்னால் மற்றவ நிர்மாணத்தை பார்க்க வைக்க மற்றவ வஸ்திரம் விளங்குகிறது உற்று கவனிக்க வைக்கிற உற்று பார்க்க வைக்கிற அப்படிப்பட்ட காரியத்தில் உற்சாகப்பட வைக்கிற உற்சாகப்பட வைக்கிற ரசிக்க வைக்கிற அதை கண்டு ரசிக்க வைக்கிற இந்த காவின் ஆவி அழிக்க மறுபடி சொல்லிக்க நாங்க சபையா ஒருமணம் படுகிறோம் ஏ காத்துடா ஆல்மா நம்பல ரீமா நம்பல சமாதானம் ஆல்மா கதோடி கதோடனா ரிக்கத ரீமா சமாதானம் இயேசுவின் நாமத்தில் மற்றவ நிர்வாணத்தை ரசிக்க வைக்கிற மற்றவ நிர்வாணத்தை பார்க்க ஆசைப்பட வைக்கிற உணர்வை தூண்டுகிற தட்டி விடுகிற அப்படிப்பட்ட இந்த காவின் ஆவிய அழிக்க படுபடி சபிக்க அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படி சபி ரீமா கபதுடா அல்பா ரக்கமான சமாதானம் ரீமா கபதுடா ரக்கதுடா அல்பா ரக்கமான சமாதுடியா இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஒரு விசை இறங்குவீரா ஆபாச படங்களுக்கு பின்னால பாரமெடுத்து ஜெபி இது சாதாரண ஜெபிக்க ஜெபம் அல்ல இது சாதாரண ஜெபிக்க ஜெப குறிப்பு அல்ல இயேசுவின் நாமத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்க பிள்ளைங்க வாழ்க்கை சபிக்கப்படுறத மாத்திர குறிப்பாக அந்த வாலிப பிள்ளைகள் வாங்க ஆபாச படங்களை பார்க்க வச்சு மற்றவ நிர்வாணத்தை பார்க்க வச்சு வஸ்திரம் விலகிறத பார்க்க வச்சு ரீபா கபா தூடா அல்பா ரக்கமான ஷபா தடா இயேசுவின் நாமத்தில் ரீபா ஹத்துடியா அல்பா ரக்கமான ஷபா தூடா ரீபா கபா தூடி பதடா அல்பா ரக்கமான ரீபா சாபத்துக்குள்ள ஆக்க பார்க்க சபையை சாபப்படுத்த பார்க்க சபையை சாபத்துக்குள்ள தள்ளுகிற அந்த காமின் வல்லவன் ரீபா ஹதுலோ ரகமன ஷபதுடா ரீபா லரமன கபதட ரகதுடா ரீபா லரமன ஷமனதடா ரீபா லரமன கபதட ரிபதடா ரீபா லரமன கபதுடி பதடட ரகதடா இயேசுவின் நாமத்தில் இந்த காமின் ஆவிய முறிஞ்சு போகபடி ஜெபிக்க ஆபாசப்படுத்த பார்க்கவே மாத்திரம் அல்ல அடுத்தவங்க வஸ்திரம் விலகிறத கண்டு ரசிக்க வஸ்திரம் விலகாதால் அப்படி பார்க்க வைக்கிற அந்த வஸ்திரம் விலகிறத கண்டு ஆசை பார்க்கிற ரீபா கபா தடா உணர்வை தட்டி விடுகிற அந்த காமின் ஆவிய மற்றவங்க நிர்வாணத்தை பார்க்க மற்றவங்க வஸ்திரம் விலகிறத பார்க்க ஆண்டவரை தூண்டி விடுகிற தட்டி விடுகிற ஆர்வம் காட்ட வைக்கிற இந்த காமின் ஆவிய அழிக்கப்படும்படி அழிக்கப்படுவதால் மற்றவங்க வஸ்திரம் விலகுகிறத கண்டு ரசிக்க வைக்கிற ஆண்டவரை பார்க்க தோன்ற இந்த காமின் வல்லமைய கர்த்தர் முறியடிச்சு போடும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தர் முறியடித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே போராடு அப்படியே போராடி ஜெபி நல்ல போராடு நல்ல ஆவில போராடு இயேசுவின் நாமத்தில் மற்றவங்க வஸ்திரம் விலகிறத பார்க்க ஆர்வம் காட்டுகிற ஆர்வத்தை தூண்டுகிற அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற அப்படிப்பட்ட உணர்ச்சியை தட்டி விடுகிற இந்த காமின் வல்லமைய அழிக்கப்படும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட காமின் ஆவிக அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிகள் எங்க குடும்பங்களுக்குள்ள எங்க சபைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட காமின் ஆவிகள் மற்றவங்க நிர்வாணத்தை பார்க்க மற்ற நிர்வாணத்தை ரசிக்கிற மற்ற நிர்வாணத்தை ஆண்டவரை பார்க்க ஆர்வம் காட்டுகிற அப்படி ஆர்வத்தை தூண்டுகிற ஆசை கொள்ள வைக்கிற இப்படிப்பட்ட காமின் ஆவிகள் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆவியை முறியடிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே
அப்படி இரண்டாவது கிரியை, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் நடக்கிற சம்பவத்தையே அதிகமாக பார்க்க வைக்கிறது. நம்ம வீட்டில் பிரச்சனை 1008 பிரச்சனையாக இருக்கும். நம்ம எதை பார்க்க வைக்குமா, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த வீட்டையே பார்க்க வைக்கிறது இந்த காமியினுடைய இரண்டாவது கிரியை. பைபிள் சொல்லுது அந்த 22ஆம் வசனத்தில், நோவா தன் கூடாரத்தில் படுத்திருந்தான். என்ன கூடாரம்? அவங்க கூடாரம்னு சொல்லலை, தன் கூடாரத்தில் படுத்திருந்தான். தன் கூடாரத்தில் அப்படின்னா ஆளுக்கு ஒரு கூடாரம் இருக்கும், ஆளுக்கு ஒரு கூடாரம் இருக்கு இல்லையா. ஆபிரகாம் எழுந்து சாராளின் கூடாரத்துக்குள் ஓடி இல்லையா, ஆபிரகாம் எழுந்து சாராளின் கூடாரத்துக்குள் போய் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ சாராளுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஆபிரகாம் ஒரு கூடாரம் இருக்குது இல்லையா. ஆபிரகாம் ஒரு அப்படின்னா நோவாவுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, நோவாவுக்கு ஒரு கூடாரம் இருக்குது. அப்போ காமுக்கு ஒரு கூடாரம் இருக்குது. இந்த காமுக்கு நோவாவுடைய கூடாரத்துக்கு போலன்னா இவன் ஏன் நிர்மாணத்தை பார்ப்பான்? காம் எங்கே போகிற சொல்கிறத கவனிக்கல, காது விடுறதுனால கவனிச்சுக்கணும். இப்போ காம் நோவா கூடாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நீ அங்கே இப்போ மற்றவன் எங்கே இருக்கிறான், இப்போ சேம் எங்கே இருக்கிறான், யாபேத் எங்கே இருக்கிறான், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ இவனுக்கு என்ன வேலை, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, அவங்க வீட்டில் என்ன குறை, அவங்க வீட்டில் என்ன பாவம், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை என்று சொல்லி, அதாவது நல்ல விதமாக இல்லை. இவன் என்ன பார்த்தான், நிர்மாணத்தை பார்த்தான். இது எங்கே போய் சொன்னான், வெளியில் போய் சொன்னான் இல்லையா. இன்னைக்கு அநேகருக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு குடும்பத்தை பார்ப்பாங்க, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அதை கேட்டுக்குவாங்க, அதை அப்படிப்பா அடுத்த வீட்டில் போய் சொல்லுவாங்க. அது அடுத்த வீட்டில் இது அவங்களுக்கு தொழில், இது அவனுக்கு காமிக்கு என்ன தொழில், உலகம் முழுசும் கையில் கொடுத்துருக்கிறான் இல்லையா. முழு நிலமும் அவன் கையில் கொடுத்துருக்கான். எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளவு காரியம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டான். என்ன வேலை, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, அதை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லலாம். இப்படி சொல்ல வைக்கிறது எந்த ஆவினா, காமின் ஆவி இல்லையா. பைபிள் சொல்லுது அன்பு திரளான பாவத்தை மூடுன்னு சொல்லுது. அடுத்தவங்க குற்றம் செஞ்சனா அதை எந்த அளவுக்கு நம்ம அடக்கணுமோ, எந்த அளவுக்கு மறைக்கணுமோ, அதுதான் தேவ ஆவி, அதுதான் தேவ ஆவி. இந்த காமி என்ன செய்வான், போனதே எதுக்கு தான், இவங்க போனதே அங்கே என்ன நடக்குது, அங்கே எங்கே என்ன, அவங்க வீட்டில் என்ன, அந்த குடும்பத்தில் என்ன, இதை பார்த்து இதை கேட்டு இதை விசாரித்து இதை அப்படியே அங்கே போய் சொல்கிறது. இது கொண்டு போய் என்ன செய்யுது, பார்த்தான்ல என்ன செய்யணும், அதுதான் ஜெபிக்க போகிறோம் இல்லையா. இப்போ அதுக்கு ஜெபிக்க போகிறோம். அடுத்த வீட்டில் என்ன நடக்குது பார்க்க வேண்டிய அவசியமே, அடுத்த போக வேண்டிய அவசியமே, உனக்கு அந்த வீட்டுக்கு சம்மதமே இல்லை. நீ எங்கே இருக்கிற, உன் கூடாரம் தனி, உன் வீடு தனி, உன் வேலை தனி, உன் வேலை தனி இல்லையா. உன் கூடாரம் தனி, உன் வேலை தனி, உன் வேலையே தனி. அங்கே போக வேண்டிய வேலையே உனக்கு கிடையாது, அங்கே போக வேண்டிய வேலையை உனக்கு, நீ ஏன் பார்க்க போகிற, நீ ஏன் அங்கே போகிற, உங்களுக்கு அங்கே என்ன வேலைக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு போகிறது எதுக்கு, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், அவங்க என்ன பிரச்சனை, 2 பேர் கணவனை சண்டை போடுறாங்களா, இல்லை பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுதா, இல்லை வேறு எதனா நடக்குதா, அதை பார்த்து அதை கேட்டு அதை போய் எங்கே சொல்கிறது, மற்றவன் கிட்ட சொல்கிறது. இதுதான் எந்த ஆவி, இது காமியினுடைய ஆவி. ஆண்டவர் சொல்லுவார், பாவம் திரளான பாவம், அன்பு என்ன செய்ய, திரளான பாவத்தை மூடும் இல்லையா. மற்றவங்க தப்பு செஞ்சால் அந்த தப்பை நம்ம என்ன செய்யணும், மறைக்கணும். நம்ம தப்பை மறைக்கிறது இல்லை, அடுத்தவங்க தவறு செய்யணும், தவறு வெளியில் சொல்லாமல் என்ன செய்யணும், மறைக்கணும். ஆனால் இவன் அதை பார்க்கறதுக்கே போகிறான். உனக்கு அந்த கூடாரத்தில் என்ன வேலை, உனக்கு அங்கே வேலையே இல்லை, அடுத்தவன் வீட்டில் உனக்கு வேலையே இல்லை. உன் வேலை என்ன, ஓனையா உன் வேலையை பார்த்தியா, சாப்பிட்டியா, தூங்கினா, இருக்கிற வேலையை பாருப்பா அப்படின்னா எங்கே போய் உட்காந்து இருக்கிற. இப்போ மற்றவனா இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான், அவனை அப்படி போனல. அப்போ உங்களுக்கு என்ன வேலை, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன குறை, அந்த குறையை எப்படி வெளியில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவே அடுத்த வீடுகளுக்கு போக வைக்கிறது இந்த காமின் ஆவி. பக்கத்தை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஆவி சபையில் இருக்கவே கூடாது, இப்படிப்பட்ட வல்லமை சபையில் இருக்கவே கூடாது. கர்த்தர் வேறு அறுத்து போடணும், கர்த்தர் வேறு அறுத்து போடணும், கர்த்தர் வேரோட பிட்டிங்கி போடணும். அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, மற்றவங்க வீடுகளையே உற்று கவனிக்க வைக்கிற, நம்ம வீட்டிலே 1008 பிரச்சனை, நம்ம வீட்டில் 1008 போராட்டம், நம்ம வீட்டில் 1008 கலவரம், நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை. அப்போ இதோட காரியம் இருக்கு. ஆனால் அடுத்த வீடுகளை கவனிக்க வைக்கிற, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வீட்டில் போய் சொல்லலாம், யார்கிட்ட போய் சொல்லலாம்,
அப்படின்னு சொல்லி அதுக்காகவே தெரிய வைக்கிற, அடுத்தவங்க வீட்டையே உற்று கவனிக்க வைக்கிற, அடுத்தவங்க வீட்டையே பார்த்து செயல்பட வைக்கிற, அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற குறைகளையும் குற்றங்களையும் பார்த்து அதை அடுத்த வீடுகளை போய் சொல்ல வைக்கிற இந்த காமீன் ஆவி, இது தேவ ஆவி இல்லை, இது நல்ல ஆவி இல்லை, இது காமீன் ஆவி. இந்த காமீன் ஆவியை கத்த அழிச்சு போடுங்கப்பா, கத்தரை அழிச்சு போடுங்கப்பா, கத்தரை அழிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த காமீன் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அடுத்த வீடுகளுக்குள்ள தகப்பனே, அடுத்த வீடுகளுக்குள்ள, அடுத்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே அதையே உற்று கவனிக்க வச்சு ஆண்டவரே 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 அடுத்த குடும்பத்தில், அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த சமூகத்தில், அடுத்த கணவன் மனைவிக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தொழிலுக்கு, அடுத்த சபையில் என்ன நடக்குது அதையே கவனித்து, அதையே கேட்டு, அதையே தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த இடத்துல மட்டவிதமா பரப்புகிற, அந்த துர்ச்செய்தியில பரப்புகிற, அந்த தவறுகளை பரப்புகிற இந்த காமீன் ஆவி, இந்த காமீன் ஆவிய அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க. நீமா கபா தட ஆவி நரம், ஆவி நரம் ஜெபி, ஆவி இறங்க ஜெபி. நீமா கபா தட ரங்க தோட, அந்த ரங்க மன சம நத தட ரப தோட, நீமா ரங்க மன கபா நத தட, அல்மா ரங்க மன சப தோட. இயேசுவின் நாமத்தில் அடுத்த வீட்டையே பார்க்க வைக்கிற, அடுத்த குறையே பார்க்க வைக்கிற, அடுத்த குற்றத்தையே பார்த்து அதை அடுத்தவங்களுக்கு பரப்புகிற, அடுத்த குடும்பத்தை பற்றி அடுத்த குடும்பத்தில் பரவ வைக்கிற, அடுத்த குடும்பத்தில் பரவ செய்கிற இந்த காமீன் ஆவியை அதுக்காகவே அந்த வீட்டுக்குள்ள போய் அதுக்காகவே அந்த பிள்ளைகளை விசாரிச்சு நல்லவங்களை போலவே விசாரிச்சு நல்லவங்களை போலவே நடந்து அங்கு நடக்கிற குறைகளையும் குற்றங்களையும் தவறுகளையும் அடுத்த இடங்களுக்கு பரப்புகிற, அடுத்த இடங்களுக்கு சொல்லுங்க இந்த காமீன் ஆவியை, இந்த காமீன் ஆவியை அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க, அழிக்கப்படுவதால் ஜெபிக்க. அடி வாச ஜெபி, அடி வாச ஜெபி. நீமா ஹாடா அல்பா ரங்க மன, நீமா தடா ரங்க தோட, அல்பா ரங்க மன சபா தடா, நீமா தடா ரங்க தோட, அல்பா ரங்க மன கபா தடா ரங்க தோட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட இந்த காமீன் ஆவி, இந்த காமீன் வல்லமையை முறிக்கப்படும்படி ஜெபிக்க, முறிக்கப்படும்படி ஜெபிக்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்ற இடத்துல சொல்ல வைக்கிற இந்த காமீன் ஆவிய, இந்த காமீன் வல்லமைய, இந்த காமீன் கிரியை முற்றிலுமாய் சாம்பலாய் போவதால், முற்றிலுமாய் சாம்பலாய் போவதால், முற்றிலுமாய் சாம்பலாய் போவதால், முற்றிலுமாய் அழிக்கப்படுவதால், முற்றிலுமாய் அழிக்கப்படுவதால், முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நீமா கத்தட ரகட, நீமா கதபட சபதட நிபதன அல்பர கபதுடி மத ரீபல் அரமண சபதுடி மதன அல்ப ரகதுட, ரீபல் அரமண கபதட ரகதுட, ரீபல் அரமண சபதட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட இந்த காமீன் வல்லமையை, இந்த காமீன் வல்லமையை முற்றிலுமா அழிஞ்சு போகணும், முற்றிலுமா அழிஞ்சு போகணும், முற்றிலுமா அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு குடும்பத்தில் நடக்கிற தவறுகளை பார்க்கறதுக்காகவே போக வைக்கிற, அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைய பார்க்கறதுக்கே போக வைக்கிற, அந்த குடும்பத்தில் இருக்கிற பாவத்தை பார்ப்பதற்காகவே போக வைக்கிற இந்த காமீன் ஆவிக, இந்த காமீன் ஆவிக அழிக்கப்படணும் ஆண்டவரே, அழிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த தவறையும் பாவத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காகவே, மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காகவே, மற்றவர்களுக்கு சொல்றதுக்காகவே அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த வீட்டில் தவறுகளையும் குறையும் குற்றத்தையும் பாவத்தையும் தெரிந்து கொண்டு அதை வெந்து வெளியில அப்படியே மற்றவர்களுக்கு பரப்புகிற, அந்த துர்ச்செய்தியை பரப்புகிற இந்த காமீன் ஆவிக முற்றிலுமாய் அழிஞ்சு சாம்பலாய் போவதாக, சாம்பலாய் போவதாக. அந்த ஆவிய இல்லை எங்களுக்குள்ள குடும்பத்தில் சபைக்கு மத்தியில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் கிரிய நடப்பிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். அதை முற்றிலுமா தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். தேவன் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய மூணாவது கிரியை அடுத்தவர்களை பற்றி அடுத்த இடத்துல பேச வைக்கிறது இந்த காமீன் மூணாவது கிரியை. நம்ம கடந்த வருடத்தில் ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் சந்ததியில் மூணாவது அந்த கடைசி வார்த்தை சொல்லும் போது 3 பேர்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னோம். தன்னை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறது, அவங்கள பற்றி
அவங்கிட்ட பேசுறது, மற்றவங்களை பற்றி மற்றவங்கிட்ட பேசுறது. இவங்க யாரா இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியும் அப்படின்னு கடந்த படத்துல கடைசி செய்தி நம்ம அதை தான் கவனிச்சோம். கடைசி செய்தி என்ன செஞ்சோம், நம்ம அதை கவனிச்சோம். என்னது, ஆபிரகாமின் சந்ததி அதிகமாக என்ன செய்யாது, பேசாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி மற்றவங்கிட்ட பேசுது, மற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுறது, அவங்கள பற்றி அவங்க கிட்டயே பேசுறது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்ய மாட்டார், அவரை பற்றியும் அவங்ககிட்ட பேச மாட்டாரு, மற்றவங்களை பற்றியும் மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாரு, அவங்கள பற்றி அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க இல்லையா. இதுதான் ஆபிரகாமின். அப்போ அந்த காமின் சந்ததி பாருங்க, பிசாசு என்ன செய்யறான், அந்த காம அவரை பற்றி அவங்க கிட்ட பேச வைக்கிறான். அப்போ அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட நமக்கு தேவையே கிடையாது. ஒன்று என்னை பற்றி பேசவே எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை இல்லையா. நம்ம குடும்பத்தை பற்றி பேசுறதே நமக்கு நேரம் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறத யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கட்ட அதுக்கு சம்மதமே இல்லை இல்லையா. ஒரு நோவாவுக்கும் அந்த சம்மதம் இல்லை, நோவாவின் பிள்ளைகளுக்கும் சேமுக்கும் என் பேருக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ ஏன் சொல்லணும் அதை? அப்போ அந்த காமின் மூணாவது கிரி என்ன, அடுத்தவர்களை பற்றி அடுத்தவங்க கட்ட குறைவாக பேச வைக்கிறது. நல்ல விதமாக பேசுனா கூட பரவாயில்ல இல்லையா. எப்படி பேசுகிறான், இவர் எடுக்கிற குறைய அவன் கிட்ட போய் சொல்றது, அவன் கிட்ட குறைய இவன் கிட்ட சொல்றது, அப்படி எடுக்கலாம் இல்லையா. ஒருத்தர் இடத்துல இருக்கிற குறைய இன்னொரு இடத்துல போய் சொல்ல வைக்கிறது எதுன்னா இந்த காமின் ஆவி. ஒருத்தர் இடத்துல இருக்கிற குறைய, ஒருவன் இடத்துல இருக்கிற குறைய இன்னொரு இடத்துல, யார்கிட்ட குறை இருந்தாலும் யார்கிட்ட சொல்லணுமோ அவன் கிட்ட சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடாது அவன் கிட்ட சொல்ல வைக்கூடாது. உன்னால முடியும்னா நேரம் அவன் கிட்ட போய் சொல்லு, அவன் கிட்ட போய் சொல். இப்போ நேரம் என்ன பண்ணியிருக்கலாம், நோவா கிட்ட போய் அப்பா எழுந்து என்ன பண்ணி இப்படிலாம் இருக்கு, இதை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஒரு இடத்துல ஒரு நபர் இடத்துல குறைய பார்க்குறியா, என்ன செய், அவங்க கிட்ட நேராக உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு, சொல்லவில்லையா சைலண்டா இரு, சைலண்டா இரு. ஒரு ஆள் இருக்க குறையும் குற்றத்தையும் அடுத்த ஆள் கிட்ட என்ன செய்யாத. உலகத்தில் குறையாத மனுஷன் யாருமே. சரி, நம்ம யோசிக்கணும், ஒரு ஆளுடைய குறைய ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னா நம்ம என்ன யோசிக்கணும், அவங்க நல்லவங்க நினைச்சிடாது. ஏன்னாக்க அவங்க குறைய நம்ம கிட்ட சொல்றவன் நம்ம குறைய மற்றவங்க சொல்ல மாட்டானா. இன்னொருத்தர குறைய நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க, சொல்றாங்க இல்லையா. அதாவது ஒரு நபரை சரி பண்ண நோக்கத்தோட முக்கியமான நபரை சொல்றது தப்பு இல்லை. ஒரு நபரை சரி பண்ணுறதுக்காக அவங்க சொன்னதை என்ன செய்வாங்க, இவங்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ இவங்ககிட்ட சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இதை சரிப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு கூட செய்வது தவறல்ல. ஆனால் ஒரு ஆள், இப்போ நோவாவுடைய 2 பசங்க போய் நோவா சரி பண்ண முடியுமா? சேமும் யாபேத்தும் போயிட்டு நோவாவை சரி பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லை, அது சொல்ல அவசியமே. அப்படின்னா யார்கிட்ட சொல்லிருக்கலாம், ஒன்று தேவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை நோவாவுக்கிட்ட சொல்லியிருக்கலாம். யாரால் சரி பண்ண முடியும், இல்லை நேரம் அங்கே போயிருக்கலாம், அவங்க அம்மாட்ட போயிருக்கலாம். யாருடைய காமெடியா அம்மாட்ட போய் என்ன பண்ணியிருக்கலாம், அம்மா அப்படி இருக்காது என்ன பண்ணி போயிட்டு அதை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஒன்று சரிப்படுத்துகிற நபர்கிட்ட சொல்றது தப்பு இல்லை. அவங்க என்ன சொன்னா என்ன பண்ணுவாங்க, சரிப்படுத்துவாங்க. இவங்க இப்படியே விட்டு அவங்க தப்பான வழியில போயிடுவாங்க. அவங்கள சரிப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு சரிப்படுத்துகிற இடத்தில் சொல்லுவது தவறல்ல. மாறாக என்ன, சரிப்படுத்த முடியாதவங்க கிட்ட ஏன் சொல்லணும், சரிப்படுத்துறவங்க கிட்ட சொன்னா. இப்போ நோவாட்ட மனைவி சொன்ன என்ன பண்ணியிருப்பா, அதை சரிப்படுத்தியிருப்பா இல்லையா. அதை சொல்லி சரிப்படுத்த ஏதோ அகமத்தை என்ன பண்ணியிருப்பா, அதை சரிப்படுத்தியிருப்பா. நீ சரி பண்ண விரும்பல, நீ சரி பண்றதுக்கு நோக்கமும் உனக்கு இல்லை இல்லையா. அப்படி என்ன பண்ணியிருக்கணும், நீ சரிபட்டு போயிட்டு இருக்கணும். கூடாரத்துல போன வஸ்திரம் வலிக்கிறது நிர்மாணத்தை பார்க்குற என்ன செஞ்சிருக்கணும், அதை சரிப்படுத்திருக்கணும். அந்த வசத்தை சரி பண்ண முடியாதா, உன்னால முடியல. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஒன்று உன்னால சரி பண்ண முடியல இல்லையா. அப்ப என்ன செய்யலாம், யார் சரி பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். யார் சரி பண்ண முடியும், நோவாவின் மனைவி சரிப்படுத்த முடியும். அந்த ப்ராப்ளத்தை அவங்க தான் சரி பண்ண முடியும், வேற யாரும். ஒரு கணவனுடைய நிர்மாணத்தை யார் தான் சரிப்படுத்த முடியும், மனைவி சரிப்படுத்த முடியும் இல்லையா. அவன் எங்க போயிருக்கலாம், அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொல்ல எங்க போய் சொல்றா. அப்படின்னா சரிப்படுத்துறவங்க கிட்ட சொல்றது தப்பு இல்லை. மாறாக என்ன, சரிப்படுத்த முடியாதவங்க கிட்ட போய் சொல்றான் பத்தியா, அதுதான் தப்பு. அதுதான் இவங்க நோக்கமே என்ன, அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசணும். அடுத்தவங்களை பத்தி இவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தை வேணும், பேசுறதுக்கு டைம் பாஸ் ஆகணும். இவங்களுக்கு என்ன ஆகணும், இப்ப நிறைய பேருக்கு எந்த டைம் பாஸ், அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசதான் டைம் பாஸ் இல்லையா. அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறதா உனக்கு டைம் பாஸ் ஆகுது. உன் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு நேரம் இல்லை. உன் குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளமே 1008 ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. நமக்கு இப்போ என் குடும்பத்தில் ப்ராப்ளம் 1008 ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை,
பேசணும் நேரம் கிடையாது. இது அடுத்த குடும்பத்தை பத்தி அடுத்தவங்கடியா நான் பேசணும். அப்ப அடுத்த குடும்பம் அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறது எந்த ஆவி? அது காமின் ஆவி. ஒண்ணு அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜோம் பண்ணு. உன்னால முடிஞ்ச என்ன பண்ணு, ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை என்ன பண்ணுங்க மாத்துங்க அப்பான்னு ஜோம் பண்ணு. இல்லையா ஒண்ணு மாத்திரவர் தேவன் இல்ல யாரு யார் அதை மாத்த முடியுமோ அவங்க கிட்ட போய் இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் என்னால முடியல நீங்க அதை பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணுங்க சரின்னு சொல்லிட்டு சைலண்டா வாயில பிளாஸ் விட்டுட்டு போயிடு, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன செய்யறது இல்ல, அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட குறையா பேச வைக்கிறது எந்த ஆவி? காமின் ஆவி. இந்த மூணாவது கிரியை அழிச்சு போடுங்கப்பா. எளிமின்று ஜெபிக்கலாமா? எளிமின்று அப்படி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் அப்படி எளிமின்று அப்படி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே துதி இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட அந்த காமின் ஆவிகள் அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள பேச வைக்கிற, அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள குறையாகவே பேச வைக்கிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே 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 அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறையாக குற்றமாக தவறாக பேச வைக்கிற, பேச தூண்டுகிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமை, இந்த காமின் வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற அடுத்தவங்களை பற்றி அடுத்தவர் இடத்துல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தீபாலா கத்தோடி மதடட ரகதுட அல்மாரா ஷபதட ரைபதட மதுடியா தீபாலா ரமண கபதுடி மதடட ரகதுடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்களிடத்துல தவறாக குறையாக குற்றமாக ஆண்டவரே ஆண்டவரே தப்பு தப்பா பேச வைக்கிற அந்த காரியத்தை கொண்ட வைக்கிற அப்படிப்பட்ட காமின் ஆவிக முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறோம், முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறோம், முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காமின் ஆவி, இப்படிப்பட்ட காமின் ஆவி, இப்படிப்பட்ட காமின் வல்லமைகள் முற்றிலுமா அழிக்கப்படணும். இது எங்களுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க சபையாரங்களுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்யவே கூடாது. அடுத்தவங்க தவறுகளை அடுத்தவங்க இடத்துல பேச வைக்கிற, தூண்டுகிற, அதுல உற்சாகம் காட்டுகிற, அதுல சந்தோஷப்பட வைக்கிற, அதுல மகிழ்ச்சி அடைய வைக்கிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள், இந்த காமின் வல்லமைகள் முற்றிலுமாய் வேறு அறுக்கப்படணும், முற்றிலுமாய் வேறு அறுக்கப்படணும், முற்றிலுமாய் வேறு அறுக்கப்படணும், முற்றிலுமாய் வேறு அறுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட காமின் ஆவிகளை கர்த்தர் வேறறுத்து போடுங்கப்பா, வேறறுத்து போடுங்க ஆண்டவரே. இது எங்களுக்குள்ள குடும்பத்தில் சபையில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வல்லமைகள் அறவே கிரியை செய்யக்கூடாதையா, துளி அளவு கிரியை செய்யக்கூடாது. இதை வேரோட பிடிக்கி சாம்பலாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில், சாம்பலாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில், சாம்பலாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில், சாம்பலாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கும். கர்த்தர் அப்படியே கிரியை செய்ய இந்த காமின் வல்லமையை அழிச்சு போடுவதற்காக நன்றி சொல், முறிச்சு போடுவதற்காக நன்றி சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய நாலாவது கிரியை, நாம இதை செய்யாம போயிட்டோமேன்ற வருத்தம் அவனுக்கு இல்லை. என்ன செய்யாது, நம்ம இதை என்ன செய்யாம போயிட்டோம், நாம இதை செய்யாம போயிட்டோமே, நாம இதை செய்யாம இப்ப போய் யாருக்கிட்ட சொல்றான், சேம் கட்டியும் யாபேத் கட்டியும் போய் சொல்றான், தன் தகப்பன் நிர்மாணத்தை அவங்ககிட்ட என்ன போய் சொல்றான். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டு பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க, அந்த வஸ்திரத்தை மூடிட்டாங்க இல்லையா. இப்ப எனக்கு என்ன தோணணும், இந்த மாதிரி நாம என்ன செய்யாம போயிட்டோம், நம்ம செய்யாம போயிட்டோமே, இதை நாம என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாமேன்ற ஒரு வருத்தம் அவன் கடைசி வரைக்குமே வரல. அப்படின்னா செஞ்சதை குறித்து சந்தோஷப்படுறது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை நம்ம என்ன செய்யல, ஒரு நல்ல செயலை நம்ம என்ன செய்யல, நம்ம செய்யலையேன்ற வருத்தம் இந்த காமுக்கு இருக்காது. இந்த காமின் ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு என்ன இருக்காது. முதல்ல 3 கடத்துல பயங்கர சந்தோஷப்பட்டான். அவன் எதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கணும், நாம என்ன செய்யல, இதை நம்ம செஞ்சிருக்கலாமே, இவங்க 2 பேர் வந்து என்ன செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இதை நம்ம ஒரே என்ன பண்ணிருக்கலாம், இவங்களுக்கு தெரியாமலேயே இதை செஞ்சு முடிச்சிருக்கலாமே, அப்ப நம்ம இதை செய்யாம போயிட்டோமே. இது ஒரு நல்ல காரியத்தை, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யாம, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை செய்யாம,
இந்த தனிப்பட்ட ஆளுக்கு, இந்த சபைக்கு, இந்த இடத்துக்கு என்ன செய்யாம ஒரு நல்லது செய்யாம நம்ம நல்லது செய்யாத போயிட்டோமே. இது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம செஞ்சிருந்தா இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குமே, பட் நம்ம செய்யாம போயிட்டோமேன்ற வருத்தம் இன்னைக்கு இல்லைன்னா அது காமின் ஆவி. ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு தனிப்பட்ட நபருக்கோ, ஒரு ஏழைகளுக்கோ, எனிபடி யாரோ ஒன்றுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைச்சி அந்த நல்லதை நம்ம செய்யாம போயிட்டு அந்த நல்லதை மற்றவங்க செஞ்சு ஆஸ்வாதம் வாங்கும்போது நம்ம செய்யாம போயிட்டோமே, இதை நம்ம நல்லா செஞ்சிருக்கலாம், நம்ம செஞ்சதான் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஆஸ்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குமே, நம்ம செய்யாம விட்டுட்டோமேன்ற வருத்தம் இன்னைக்கு எனக்கு வரலன்னா அது தேவ ஆவி இல்லை, அது காமின் ஆவி. இந்த நாலாவது கிரியை, வலது கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. செய்யாத விட்ட நன்மைக்கா ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு, தரிசனத்துக்கு, மிஸ்ரிகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். நான் இதை செஞ்சிருந்தா, இந்த நல்லதை நான் செஞ்சிருந்தா எனக்கு ஒரு நல்லதை ஆண்டவர் கொடுத்திருப்பா, எனக்கு ஒரு ஆஸ்வாதம் கொடுத்திருப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், எனக்கு ஒரு சமயம் கிடைச்சோம். இந்த சமயத்தை நான் விட்டுட்டேனே, இந்த சமயத்தை நான் செய்யாம போயிட்டேன்ற ஒரு வருத்தம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாகணும். ஆண்டவரே, நாங்கள் செஞ்சதை குறித்து திருப்தி படுறது அல்ல, நாங்கள் செய்யாம விட்டதை குறித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, பட் அந்த சான்ஸை நாங்கள் மிஸ் பண்ணி எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துட்டோமே, எங்க ஆசீர்வாதத்தை நாங்க இழந்துட்டோமேன்ற வருத்தம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உண்டாவதாக அந்த வருத்தமே இல்லாம ஆக்குற இந்த காமின் ஆவிக, இந்த காமின் ஆவிக ஏதோ செஞ்சதை வச்சு சந்தோஷப்பட வைக்கிற, ஏதோ செஞ்சதை சந்தோஷப்பட வைக்கிற, கெட்டதை செஞ்சுட்டே சந்தோஷப்பட வைக்கிற, நல்லதை செய்யாம போனதுனால வருத்தப்படாத இருக்க வைக்கிற இந்த காமின் ஆவிக, இந்த காமின் ஆவிக ரீபாலா கபதோடி மதடா ரகதட அல்மாரா ஷபதோடி மதடா லீமான் கரமன கபதோட இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காமின் ஆவிகளை கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. நாங்க செய்யாம விட்டதை, அந்த செய்யாத விட்ட நல்லதை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சோம், ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம். நாங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாங்க நன்மையை பெறுவதற்கு, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்காத போயிட்டோமேன்ற வருத்தம் எங்களுக்குள்ள இல்லாம ஆக்குற இந்த காமின் ஆவிக, இந்த காமின் வல்லமைக, இந்த காமின் வல்லமைக அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காமின் வல்லமைகளை கர்த்தர் முறிச்சு போட்டிருக்கப்பா, முறிச்சு போட்டிருக்கப்பா, முறிச்சு போட்டிருக்கப்பா, முறிச்சு போட்டிருக்கப்பா. மற்றவங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு நல்லது செய்ய, ஒரு காரியத்தை செய்து நான் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு சமயத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்காத போயிட்டேன்ற அந்த வருத்தம் இல்லாம வாழ வைக்கிற இந்த காமின் ஆவிக அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அப்படிப்பட்ட அந்த காமின் ஆவிகளை கத்த முற்றிலுமா வேரோட பிடுங்கி எரிந்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கரத்தில் ஆண்டவர்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். சுவாமி கர்த்தர் இறங்கி கிரியை செய்து நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தும். இந்த காமின் ஆவியில் கிரியை செய்யாம தேவன் காத்துக்க, எங்களை கிருபை தந்து காத்துக்குவாங்க சார். நாங்கள் ஒரு நாள் இடம் கொடுத்துடவே கூடாது சார், இடம் கொடுத்துடவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நம்முடைய அஞ்சாவது கிரியை, இனிமே நம்ம இப்படிதான், இப்படியாவது என்ன செய்யலாம், இனிமே நம்ம இப்படி நம்ம செயல்படணும். இனிமே அவங்க 2 பேர் போய் சொல்றான், அவன் தப்பு நிர்மாணம் இருக்கிறத. அப்போ அவங்க யாபேத்தை சேம் என்ன செய்கிறாங்க, வசத்தை எடுத்தாங்க, பின்னிட்டு வந்து போட்டாங்க. இப்போ இதை பார்த்தோன்னு என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் நாம் என்ன செய்யணும், இனியாவது என்ன பண்ணலாம், இப்படி நம்ம செய்யணும், இனியாவது இப்படி நம்ம செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வரல. இனி இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், இனிமேல் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், இனிமே இவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இனிமே இவங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு இனிமே செய்ய வேண்டியதை குறித்து ஒரு முடிவெடுக்காதவன் காம். இனிமே இப்படிதான் நடந்துக்கணும். அதாவது ஒரு பக்கம் தவறு நடந்துடுச்சு, ஆனா மறுபக்கம் என்ன யோசிக்கணும், இதுக்கு மேல நம்ம இப்படிதான் என்ன செய்யணும். இவங்க நம்ம இப்படி பேசிட்டோம், இது என்னவா போச்சு, தப்பா போச்சு. இப்ப நம்ம ஒண்ணு நினைச்சு சொன்னோம், ஆனா அவங்க ஒண்ணு, இவன் ஒண்ணு போய் நினைச்சு சொன்னான். என்ன சொல்லியிருப்பான், 3 பேர் உட்காந்து கமாண்ட் அடிச்சிருப்பான் இவன் நினைச்சிருப்பான் இல்லையா.
இவன் போய் சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் என்ன பண்ணிட்டானுங்க, வஸ்திரம் எடுத்தான், நேரம் கொண்டு வந்து போட்டு போயிட்டு வந்துட்டான் இல்லையா? அப்போ என்ன ஒன்று தோணி இருக்கணும், நம்ம இதை செய்யலையேன்ற வருத்தம் ஒரு பக்கம். அடுத்தது என்ன, இனிமே நாம் என்ன செய்யணும், இப்படி தான் நம்ம செய்யணும். இதுக்கு மேலே நம்ம இப்படி செஞ்சது நமக்கு தப்பு, நம்ம என்ன செய்யக்கூடாது, இனிமே இதை செய்யக்கூடாது, இனிமே இப்படி தான் செய்யணும்னு எத்தனை முடிவு நம்ம எடுத்திருக்கிறோம். இது செஞ்சது தப்பு இல்லையா? இதுக்கு மேல நம்ம இப்படிதான் என்ன செய்யணும், நம்ம செய்யணும், இப்படிதான் நம்ம பேசணும், இப்படிதான் நம்ம உடுத்தணும், இப்படிதான் நம்ம பார்க்கணும், இப்படிதான் நம்ம சிந்திக்கணும், இப்படிதான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு இனிமே செய்ய போவதை குறித்து முடிவெடுக்காதவன் இந்த காம். இவ்வளவு நாள் செஞ்சு முடிச்சுட்டேன், இனி அது முடிவெடுக்கணும்ல. இத்தனை தவிர செஞ்சு முடிச்சுட்டேன் இல்லையா? இனி அது என்ன செய்யணும், நம்ம இப்படிதான் இருக்கிற ஒரு முடிவெடுக்கணும்ல. அந்த முடிவை கூட எடுக்காதவன் யாரு? அப்ப இது வரைக்கும் என்ன செய்யறேன், நான் செஞ்சுட்டேன், இனி செய்ய போவதை குறித்து முடிவெடுக்காதவன் காம். அப்ப நம்மளும் இனிமே செய்ய போவதை குறித்து என்ன எடுக்கணும். இது வரைக்கும் எப்படி இருந்தோம், நிறைய மிஸ்டேக், நிறைய ப்ராப்ளம், சரி, ஆனா இனிமே இப்படிதான் நம்ம இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு இனி எப்படி இருக்க போறோம்னு என்ன முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவை எடுக்கலனா அது தேவ ஆவி இல்லை. அது என்ன ஆவி? ஆண்டவர் ஏன் சொல்லுவா, நாளைக்கு நம்ம இதுதான் செய்யணும், நாளைக்கு இந்த ஊருக்கு நம்ம போகணும், நம்ம அடுத்த ஊர்களுக்கும் போகணும், அடுத்ததை நம்ம செய்யணும், இதை தான் நம்ம செய்ய போறோம். அடுத்தது என்ன செய்ய போறது யார் முடிவெடுக்க முடியும்? ஆண்டவர் முடிவெடுக்க முடியும் இல்லையா? நான் பவுல கிட்ட சொல்லுவா, நான் எருசலேமுக்கு போய் இதை என்ன செஞ்சு ஆகணும், நான் நிறைவேற்றணும், நான் எருசலேமா போய் நிறைவேற்றணும், ரோமாபுரியில் ஆண்டவரை கொடுத்து நான் சாட்சி சொல்லணும். அப்போ ஒரு முடிவு இருக்கு, இனிமே என்ன செய்ய போகணும், இன்னொரு முடிவு இருக்கு இல்லையா? இது வரைக்கும் என்னவோ பண்ணிட்ட, இனி என்ன செய்ய போற, இனி எப்படி இருக்க போற, இனி எப்படி பேச போற. இது வரைக்கும் பேசி ஒண்ணு என்ன பண்ண முடியல, ஒண்ணு பண்ணல, இனி என்ன செய்ய போற, இனி என்ன செய்ய போவோன்றத குறித்து ஒரு முடிவெடுத்து நான் செயல்படலைன்னா அது காமின் ஆவி. செஞ்சதை குறித்தும் முடிவெடுக்கணும், செய்ய போறதை குறித்தும். இப்ப செய்ய என்ன முடிவெடுக்கணும், இனிமே நாம என்ன செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படிதான் என்ன செய்யணும், இப்படிதான் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த மாதிரி என்ன முடிவெடுக்கணும், இப்படிதான் செய்யணும் முடிவெடுக்கணும்ல. நம்ம வெளியே சொன்னது தப்பு அப்படின்னு முடிவெடுத்துட்டான் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இனிமே இப்படி நம்ம செய்யக்கூடாது. அதான் என்ன ஜெபிச்சது, என்னது, இனிமே இப்படி நம்ம செஞ்சுட்டு தப்பு, நம்ம தப்பா என்ன பண்ணிட்டோம், செயல்பட்டுட்டோம், இனிமே இப்படி செய்யவே கூடாது. அடுத்து என்ன முடிவெடுக்கணும், இனி எப்படி செய்ய போற. இந்த முடிவை எடுக்கலன்னா பெரிய பாதிக்கப்படுறதை யாரும் என்ன செய்ய முடியாது. இப்ப இந்த முடிவை எடுத்ததான் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு பெரிய பாதிப்பை தவிர்த்திருக்க முடியும். ஆனா என்ன செய்ய முடியும் நம்மளால, இனி என்ன செய்ய போறன்ற முடிவை நம்மளால எடுக்க முடியல, எடுக்கல. அப்படி இனி என்ன செய்ய போறேன்னு ஒரு முடிவெடுக்காம ஒரு அவர் செயல்படுவாங்கன்னா அது தேவ ஆவி இல்ல, அது காமின் ஆவி. ரெண்டு கையை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா, ரெண்டு கை விரிச்சு அப்படி ஜெபம் பண்ணலாமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த காமின் ஆவிகள் முற்றிலும் அழிக்கப்படும்படி ஜெபிக்க. இனி எப்படி இருக்க போறோம், இனி எப்படி பேச போறோம், இனி என்ன செய்ய போறோம் என்பதை குறித்து ஒரு ஆழமான முடிவெடுத்து செயல்படாம எங்களை தூண்டுகிற, அப்படி செயல்பட விடாம தடுக்கிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பத்துல இப்படிப்பட்ட காமின் ஆவிகள், இப்படிப்பட்ட காமின் ஆவிகள் இனி என்ன செய்ய போறோம், இனி எப்படி இருக்க போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இனி என்ன செய்ய போறோம், இனி எப்படி இருக்க போறோம் என்று இனி செய்ய போவதை குறித்து முடிவெடுத்து செயல்படாம எங்களை தடுக்க வைக்கிற, அந்த முடிவெடுக்க முடியாம எங்களை தடுமாற பண்ற அந்த முடிவையை எடுக்க கூடாதபடி எங்களை தடுத்து போராடுற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமை, இந்த காமின் வல்லமை அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த காமின் ஆவி இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர், இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். எதிர்கால தரிசனம் இல்லாம, எதிர்கால திட்டம் இல்லாம, அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த தரிசனம் இல்லாம, அந்த திட்டம் இல்லாம எங்களை செயல்படுகிற, எங்களை செயல்படுத்த வைக்கிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், முறிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். ரீபாலா ஹதடா ரகதுடி, ரீபாலா ரமன ஷபதுடி மதடா அல்மரா கபதுடி மதடோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட காமின் ஆவிக, அப்படிப்பட்ட காமின் வல்லமை அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால் Riba kata dada ragadoda, riba lara mana shama nadoda, almara kabadodi madada ragadoda, almara shabadodi madada. Yesuவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட காமின் ஆவி, அப்படிப்பட்ட காமின் ஆவிக அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிற, 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 அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் riba ஹதோடா அல்மர ஷபதோடி மதடட ரகதோடா. இயேசுவின் நாமத்தில் தேவனே, 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 இயேசுவின் நாமத்தில் இந்த காமின் ஆவிக, இந்த காமின் ஆவிக, இந்த காமின் ஆவிக முறிக்கப்படும்படி ஜெபிக்கிற, 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 முறிக்கப்படும்படி ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தில் இனி வரக்கூடிய நாட்டில் ஆண்டவரே அப்படிப்பட்ட திட்டத்தை இல்லாம, அந்த திட்டமே இல்லாம எங்களை வாழ வைக்கிற, எங்களை வாழ தூண்டுகிற அப்படிப்பட்ட இந்த காமின் ஆவிக முற்றிலுமா சங்கரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் முற்றுமா சங்கரிக்கப்பட்டு போவதா. கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆறாவது கிரியை மற்றவங்க தப்புகளை வெளியரங்கமா பகிரங்கமா சொல்றது இந்த காமின் ஆறாவது கிரியை. மற்றவனுடைய தவறுகளை நாவு கூசாம கொஞ்சம் கூட யோசிக்காம பகிரங்கமா அதை விட்ட வெளியில பரப்புறது இந்த காமினுடைய ஆறாவது கிரியை. அப்பாவுடைய நிர்மாணம், சொந்த நிர்மாணத்தை இல்லையா, இன்னைக்கு சொந்த கணவனை பற்றியே இன்னைக்கு தப்பு தப்பா வெளியில சொல்றவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? சொந்த மனைவியை பற்றிய மட்டும், அதாவது குறைகளை சரி பண்ணுறத சொல்லுவது தப்பா நீங்க புரிஞ்சுக்க கூடாது. அப்ப எல்லார்ட்டும் சொல்ற தப்பா அப்படி இல்லை இல்லையா? குறைகளை சரி பண்ணுகிறவிடத்தில் சொல்லுவது தவறு இல்லை. இதை சரிப்படுத்தணும், இதை சரியாக்கி என்ன பண்ணிடணும், ஒரு நல்ல நிலைமைகளை கொண்டு வந்துடணும், அந்த நோக்கத்தோடு அப்படிப்பட்ட நபர்கிட்ட சொல்றது தப்பல்ல. மாறாக என்ன, ஒரு ஆவுடைய பாவத்தை அடுத்த இடத்துல பரப்புறது, அடுத்த இடத்துல பரப்புறது, இவங்க இந்த பாவத்தை அடுத்த இடத்துல பரப்புறது. அப்ப ஒருவனுடைய பாவத்தை தவறுகளையும் குறைகளையும் மற்றவங்க கிட்ட பரப்புகிறது. இந்த சொல்றது வேற, பரப்புறது வேற. இந்த பரப்புகிறது இந்த காமின் ஆவி, இந்த காமினுடைய ஆவி. அவர்கள் வெளியில இருக்கும்போதுன்னு சொல்லுது யாரு? சேமும் யாபேத்தும் வெளியில் இருக்கும்போது. இப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாய்ப்புகள். இப்ப இவனே தனியா தானே இருக்கிறான், காமே தனியா தானே இருக்கிறான். இப்ப நிர்மாணத்தை பார்க்கும்போது யார் கூட இல்லை? யாபேத்தும் சேமும் கூட இல்லை இல்லையா? அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு, அம்மா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சேம் ஒரு இடத்துல இருக்கிறான், காம் ஒரு இடத்துல இருக்கிறான், யாபேத் ஒரு இடத்துல இருக்கிறான். அப்படின்னா இங்க போய் சொன்னா இங்க இப்ப சேம் கிட்ட போய் சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவன் என்ன செய்யல, நிறுத்தலாம். அவன் எங்க போறான் அடுத்தது? அப்படின்னா அந்த தவறை என்ன செய்யறது, மற்றவன் தவற பரப்புறது. சொல்றது வேற, பரப்புறது வேற. இவன் தவற பரப்பனவன், இவன் தவற பரப்பனவன். இந்த தவறுகளை மற்றவங்க தவறுகளை மற்றவர்கள் இடத்துல பரப்புகிறது இந்த காமின் ஆவி. அந்த காமின் ஆவியை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி தலைய வானத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலைய வானத்தை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மற்றவங்க தவறுகளை மற்ற இடத்துல பரப்புகிற இந்த காமின் ஆவிக, இந்த காமின் வல்லமை எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அடுத்தவங்க பாவத்தை அடுத்தவங்க இடத்துல பரப்புகிற இந்த காமின் ஆவிக, இந்த காமின் வல்லமை, இந்த காமின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பத்தில் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. ரீபலா ரபன ஷபதட ரகதுட ரீமான் கரமன கபதுடி மதட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அடுத்தவங்க தவற அடுத்தவங்க கிட்ட பரப்புகிற ஆண்டவரை, காத்தப்பட பரப்புகிற, காத்துல தூபர்தப்பட தூவி விடுகிற, பரப்பி விடுகிற இப்படிப்பட்ட காமின் ஆவிக, இந்த காமின் வல்லமைகள்
இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். இனி இப்படிப்பட்ட வல்லமைகள் எங்களுக்குள்ள சபையில குடும்பத்தில் கிரிய செய்யவே கூடாதையா. மற்றவங்க பாவத்தை மற்றவங்க இடத்துல பரப்பவே கூடாது ஆண்டவர். பரப்பவே கூடாது ஆண்டவர். நாங்கள் குறைக்கணுமே ஒழிய நாங்கள் பரப்பக்கூடாது ஆண்டவர். நாங்கள் குறைக்கணுமே ஒழிய நாங்கள் பரப்பக்கூடாது ஆண்டவர். சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் குறைக்கணுமே ஒழிய அதை பரப்பக்கூடாது ஆண்டவர். அதை பரப்ப தூண்டுகிற இந்த காமின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, அழிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட இந்த காமின் ஆவியை தலையெடுக்காதபடி அழிச்சு போட்டிருக்க சார். அழிச்சு போட்டிருக்க சார். அழிச்சு போட்டிருக்க சார். கர்த்தர் அப்படி கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 7வது கிரியை நான் அதை சொல்றது தகப்பன் கடைசி வரைக்கும் அதே நிலைமையில் இருக்கவே. இப்போ வஸ்திரம் வெறிச்சு படுத்திருக்கிறாரு, கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கவே மாட்டார் இல்லையா? இப்போ நான் சொன்னது ஒருவேளை என் தகப்பனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாரு, என்ன செய்வார் என்ற தகப்பனை குறித்ததான ஒரு பயம் இல்லாத போனவன். நான் செய்கிற தப்பு ஒரு நாள் தகப்பனுக்கு தெரியும், தெரிய வரும் இல்லையா? தெரிய வரும் இல்லையா? இப்போ அவங்க தப்பு உனக்கு தெரிஞ்சது, அப்போ நீ சொன்னது அவங்களுக்கு தெரியாதா? தெரிய வைக்க வரும். அப்படி தெரிஞ்சிச்சனா நம்மளை என்ன நினைப்பாங்க? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒருவேளை கோவப்பட்டு ஒரு சபிச்சுட்டா என்ன பண்ண? இந்த பக்கம் யாக்கோபு இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பயம் யாருக்கு இருந்துச்சு? யாக்கோபு இருந்துச்சுல்ல. அம்மா சொன்னாங்க, டே நீ போய் கூட ஆட்டி பிடிச்சிட்டு வா, நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ கொண்டு போ. அவன் என்ன சொன்னார்? உடனே நான் கொண்டு போகிறேன். என்னை தொட்டு பார்த்துட்டு ஒருவேளை நான் யாக்கோபு தான் சொல்லிட்டா என்னை சபிச்சிருவாரு. என்னை சபிச்சிருவாரு. நான் செய்கிற தப்பு ஒருவேளை தெரிஞ்சிடுச்சுன்னா, தெரியல பரவாயில்ல, தெரிஞ்சிட்டா ஒரு பாதிப்பு வரும்ல. நம்ம சொல்றது நம்ம செய்யறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா, நம்மளை ஒருவேளை சபிச்சிட்டா என்ன பண்றது? இல்லை நம்மளை பற்றி தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? தப்பா சொல்லிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு தகப்பனை குறித்து ஒரு பயம் இல்லாம போனவன். யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களை பற்றி தான ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா அது தேவ ஆவி. யாக்கோபு அந்த பயம் இருந்துச்சு இல்லை, ஆனால் இவருக்கு அந்த பயம் இல்லையே. நல்ல மனுஷன்தான், ஆனால் என்ன போச்சு? பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன செய்வோம்னு அவன் சொல்லியிருப்பானா? அப்ப சொல்லலாம் சபிச்சிருப்பாரா? சபிச்சிருக்க மாட்டார். அப்ப சாபம் இல்லாம மற்றவங்களை போல ஆசீர்வாதமாக என்ன பண்ணியிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம செய்யறதை குறித்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தப்பா நினைப்பாங்களே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா நமக்கு இது ஆபத்தா முடியுமேன்ற பயம் இல்லாம போக பண்றது இந்த காமின் 7வது கிரியை. பக்கத்தை கையப்பிடிங்க, பக்கத்தை கையப்பிடிங்க, பக்கத்தை கையப்பிடிச்சு 7வது குறிப்பை செவிங்க பார்க்கலாம். இந்த 7வது குறிப்பை செவிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கு இது தெரிஞ்சா நம்மை பற்றி தப்பா நினைப்பார்களே என்ற ஒரு பயம் இல்லாம போக பண்ற, ஒரு பயம் இல்லாமல் போக பண்ணுகிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் ஆவி எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. நீ அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட பயம் இல்லாம துணிகரமா செய்ய வைக்கிற, அவன் தெரிஞ்ச என்ன பண்ணிடுவாங்க, அது என்னதான் நடக்க பார்க்கலாம் அப்படின்ற துணிகரத்தோடு கூட செயல்பட வைக்கிற இந்த காமின் ஆவி, இந்த காமின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு துணிகரம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது இது அவளுக்கு தெரிஞ்சா நம்ம தப்பா நினைப்பார்களே, நம்மளை சபிச்சிருவாங்களே, நம்மளை குற்றம் சொல்லிடுவாங்களே அப்படின்ற பயமே இல்லாம வாழ வைக்கிற இந்த காமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அடுத்தவளை பற்றி அடுத்தவளை பேசும்போது ஒரு பயம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு திகில் பிடிக்கட்டும் ஆண்டவரே. இது அவர்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஒரு தப்பா நடக்குமே, ஒரு அசம்பாவிதம் நடக்குமே, நம்மளோட சண்டைக்கு வருவாங்களே, நம்மளை ஏதாவது பேசிடுவாங்களே, நம்மளை ஏசிடுவாங்களே, ஏதாவது சொல்லிடுவாங்களே, இல்லை நம்மளை பற்றி மற்றவங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்ற அச்சமே, அந்த பயமே இல்லாம வாழ வைக்கிற இந்த காமின் ஆவிகள், இந்த காமின் வல்லமைகள்
இந்த காமின் வல்லமை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அடுத்தவங்களை பற்றி பேசும்போது இது அவளுக்கு தெரிந்தா நம்மளை தப்பா நினைத்து விடுவார்களே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எங்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட இந்த காமினுடைய 7 விதமான கிரியைகள் இன்னைக்கு அழிஞ்சு சாம்பலாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இது சபைக்குள்ள குடும்பத்துல துளி அளவு கிரியை செய்யாதபடி முற்றிலுமா வேறறுத்து போக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்க. அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்க சார். அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.